السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 83வது பாடத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அருமையானவர்களே, 83வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி. அதாவது ஜகாத் அல்லாது வேறு கடமை என்பது பொருளாதாரத்தில் உண்டா என்பது கொடுத்துதான் நாம் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி, இமாம்களுடைய கருத்துக்கள், அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நாம் இந்த பாடத்திலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்துல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு அபிப்பிராய கருத்து. அவர்கள் ஆத்தல் மால அலா ஹப்பிஹி, பக்ரா சூராவில் 177வதாக வரக்கூடிய ஒரு ஆயத்து வசனம். அந்த வசனத்துல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஜகாத்து கொடுப்பார்கள், அதே மாதிரி தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை வழங்குவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பொருளாதாரத்தை அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் செலவு செய்வார்கள். அவர்களாக விரும்பி அவர்கள் சில கூட்டத்தினருக்கு கொடுப்பார்கள் என்று அந்த கூட்டத்தினர்களை எல்லாம் அந்த வசனத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லி, பொருளாதாரத்திற்கு ஜகாத்தை தாண்டி வேறு சில காரியங்களும் இருக்கிறது என்பதை அந்த வசனம் காட்டுகிறது. சூரா பக்ராவினுடைய 177வது வசனத்தை எடுத்து நீங்க முழுமையாக அரபியில படித்து பாருங்கள். அதற்கான பொருளையும் நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது விளங்கும். இந்த பொருளிலிருந்து சில இமாம்கள் இப்படித்தான் கருத்து எடுக்கிறாங்க, ஆதாரம் எடுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஜகாத் மட்டும் அல்லாமல் வேறு சில கடமைகளும் பொருளாதாரத்தில் இருக்குங்கிறது இந்த வசனத்தின் மூலமாகத்தான் எடுக்கிறார்கள். அது அல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ் தாரகுத்னியில் இடம் பெற்றிருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஜகாத் அல்லாத வேறு கடமைகளும் பொருளாதாரத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நபி அவங்க சொல்லிட்டு இந்த வசனத்தையும் ஓதி காட்டியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஹதீஸ் தாரகுத்னில மட்டுமல்ல, அது மாதிரி திருமிதி போன்ற நூல்கள்லையும் அந்த ஹதீஸு இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவங்களுடைய அந்த ஆயத்தில் உள்ள வேறு சில விவரங்களையும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக நம்ம முதல்ல சொன்ன இந்த கருத்து என்னங்கிறத பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்துண்டான விஷயங்களை பார்ப்போம். காலல் குர்துபியு, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், கௌலுஹு தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய சொல், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, வஆத்தல் மால பொருளை வழங்குவார், அலா ஹுப்பிஹி அவனுடைய பிரியத்தின் மீது பொருளை வழங்குவார். இந்த ஹீ உடைய லமீர் ஒன்று அல்லாஹ் வைக்கலாம் அல்லது இந்த மால் வைக்கலாம். பொருளின் மீது உள்ள பிரியத்தின் மீது பொருளை விரும்பியே கொடுக்கலாம், அல்லது அல்லாஹுடைய பிரியத்துல ஒரு ஆள் பொருளாதாரத்தை கொடுக்கிறார், இந்த ரெண்டும் வைக்கலாம் அப்படிங்கிறது பின்னால சொல்லப்படுகிற விஷயத்தை பாருங்க. அல் பக்ரா 177வது ஆயத்து. பக்ராங்கிற சூறாவில் 177வது வசனமாக இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இஸ்ததல்ல பிஹி மன்பால, இஸ்ததல்ல ஆதாரம் பிடித்தார்கள், பிஹி இந்த வசனத்தின் மூலமாக, மன் காலா சொன்னவர்கள் ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? இன்ன ஃபில் மாலி ஹக்கன், நிச்சயமாக பொருளில்
கடமை இருக்கிறது, சிவ ஜகாத்தி ஜகாத் அல்லாது வேறு கடமை பொருளில் இருக்கிறது. ஒபிஹா கமாலுல் பர்ரி, ஒபிஹா அந்த கடமைகளை கொண்டுதான், ஜகாத் அல்லாத வேறு கடமை இருக்கிறத அந்த கடமையை கொண்டுதான் நன்மை பரிபூர்ணமாகிறது. வகீல மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அல் முராது நோக்கமாகிறது, அஸ் ஜகாத்துல் மஃப்ரூலா கடமையாக்கப்பட்ட ஜக்காத்து தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த இடத்துல வாத்தல் மால அலா ஹுப்பிஹி என்பது சில பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஜக்காத்தை குறிக்காது, ஜக்காத் அல்லாத வேறு கடமையை குறிக்குதுங்கிறாங்க. ஆனால் வேறு சிலருடைய அபிப்பிராய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இதுவும் ஜக்காத்தை தான் சொல்கிறது என்று. வல் அவ்வலு அசஹு முதன்மையானது சரியானது. முதன்மையானதுன்னா எது? இந்த ஃபில்மாலி ஹக்கன் அப்படிங்கிற சிவ ஜக்காத் அப்படிங்கிற இந்த கருத்துங்கிறது சரியான கருத்து. ஏன் இதை சரியான கருத்துன்னு சொல்றோம்? இது ஜக்காத்தை சொன்னது இல்லைங்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கன்னா, முதல் காரணம் லிமா அஹ்ரஜஹு தார குத்னி, இமாம் தார குத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்களோ அந்த ஹதீஸின் காரணத்தினால். என்ன ஹதீஸ் அது? ஹன் ஃபாத்திமத்த பின்தி கைஸ், ஃபாத்திமா பின்தி கைஸ் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். காலத் சொன்னார்கள், யாரு? ஃபாத்திமா பின்தி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஃபில் மாலி ஹக்கன் நிச்சயமாக பொருளாதாரத்துல கடமை இருக்கிறது, சிவ ஜகாத்தி ஜகாத் அல்லாத வேறு கடமை இருக்கிறது. அப்ப ஜகாத் அல்லாத வேறு கடமை இருக்கிறது என்பதை நபி அவர்களே சொல்லிவிட்டார்கள். இது ஒரு ஆதாரம். சொன்னது மட்டுமல்ல, அடுத்து பாருங்க, சும்ம பிறகு தலா ஹாதிகில் ஆயத்தை, இந்த ஆயத்தை ஓதினார்கள். எந்த ஆயத்தை? லைசல் பிர்ர அன் துவல்லு உஜூஹகும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. இந்த ஆயத்து எந்த ஆயத்து? சூரா பக்ராவுல உள்ள 177வது ஆயத்தான் இது. இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில தான் வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி என்பது வருகிறது. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது தெளிவான ஒரு ஆதாரமாக அமைகிறது. ரெண்டாவது, இந்த வசனத்தையும் அவங்க ஓதி காட்டியிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப வாத்தல் மால் அலா ஹுப்பிஹி என்பதுதான் ஜகாத் அல்லாத வேறு கடமை இருக்கிறது என்பதை அறிவிக்கிறது என்பதை இந்த ஹதீஸே அறிவிக்குது. அப்ப நமக்கு தெளிவாக அமைந்து விட்டது. பாருங்க, இந்த பக்ரா, இந்த ஆயத்து அல் பக்ரா 177வது ஆயத்து இலா ஆஹரிகா, இந்த ஆயத்தினுடைய இறுதி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்காங்க. இந்த ஆயத்தை முழுமையா ஓதி காட்டியிருக்கிறாங்க. தார குத்னில இந்த ஹதீஸு எத்தனாவது ஹதீஸாக, எத்தனாவது பக்கத்துல இது இடம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த விவரத்தை தரும் பொழுது, அத்தார குத்னி 2ஆம் பாகம், தார குத்னில 2ஆம் பாகத்துல 125வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதே ஹதீஸு அஹ்ரஜஹு இப்னு மாஜா ஃபி சுனனிஹி, இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய சுனனே இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. திருமிதியு ஃபி ஜாமிஇஹி, ஜாமிஉ திருமிதி என்கிற நூல்ல இமாம் திருமிதி அவர்களும் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். வகால மேலும் இமாம் திருமிதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஹாதா ஹதீசுன், இது ஒரு ஹதீஸ், லைஸ இஸ்னாதுஹு பிதாக்க, இதனுடைய இஸ்னாஸ், இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் தொடர் அப்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாக்கா அதை கொண்டு இல்லைன்னா சரியானதாக இல்லை. இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் தொடர் சரியில்லைன்ட்டாங்க. அபு ஹம்சா, அபு ஹம்சா அவர்களும் மைமூனத்தல் அஹ்பர், மைமூனத்தல் அஹ்பர் என்பவர், இந்த ரெண்டு பேரும் ஹதீஸனுடைய அறிவிப்பாளர்கள் இடம்பெறக்கூடியவர்கள். யுலாஹு பலவீனப்படுத்தப்படுகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் பலவீனமான ஆட்களாக இருக்கிறாங்க. இவங்க இந்த ரெண்டு பேரும் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெற்றிருக்கிறாங்க. அதனால் இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் தொடர் சரியில்லை அப்படின்னு இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. ருவிய பயானுன், ஒரு பயான், ஒரு தெளிவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்மாயில் இப்னு சாலிம் ஹாதல் ஹதீஸ, இஸ்மாயில் இப்னு சாலிம் என்பவர் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அனி ஷுஅபி, இமாம் ஷுஅபி அவர்களை தொட்டும் அறிவித்திருக்கிறார்.
மின் கௌலிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லில் இருந்து, அல்லது இந்த ஹீயுல் அமீர் ஷுஅபியை பார்த்து மீட்டினோம்னா ஷுஅபி அவர்களுடைய சொல்லாகவே இந்த ஹதீஸை இஸ்மாயில் இப்னு சாலிம் அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஒஹுவ அசஹி, அது சரியானதாக இருக்கிறது என்கிற ஒரு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இந்த அறிவிப்பாளருடைய தொடர்ல தான் குறைபாடு இருக்கிறதே ஒழிய சஹீஹான மிக அசஹான மிக மிக சரியான ஒரு ஹதீஸு திருமிதியில் இடம்பெற்றிருக்கிறது, இப்னு மாஜாவிலும் இடம்பெற்றிருக்கிறது. திருமிதியில 659வது ஹதீஸாக 660வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்னு மாஜாவை பொறுத்த அளவிற்கு 1789வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆக அப்ப இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம் என்பது தெரிகிறது. அப்படி இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கருத்து வரும் அப்படி என்றால், பொருளாதாரத்துல ஜகாத் அல்லாத வேறு கடமையும் இருக்கிறது என்பது தெரிய வரும். குல்து, நான் சொல்கிறேன். யாரு? நூலாசிரியர். வல் ஹதீசு, ஹதீஸாகிறது. ஒயின் கான ஃபீஹி மகாலுன், இந்த ஹதீஸ்ல சொல் இருந்தால் ஃபகது தல்ல அலா சிஹ்ஹதிஹி மஅனா, இந்த ஹதீஸ் சரியானதுதான் என்பதன் மீது அறிவித்து விட்டது மஅனா, கருத்து. இந்த ஹதீஸு இமாம் திருமிதி சரியில்லாத ஹதீஸ்ன்னு சொன்னாலும் கருத்து சரியாக இருக்கிறது. மாஃபி ஹாதிஹில் ஆயத்தி நஃப்ஸிஹா மின் கௌலிஹி தஆலா, அல்லாஹு தாலாவுடைய சொல்லிலே உள்ள இந்த ஆயத்திலே உள்ள கருத்து இந்த ஹதீஸிலே தெளிவாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. இந்த ஹதீஸு அந்த கருத்தை தெரிவிச்சிச்சு. அதனால இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் தான். என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கு? வகாம ஸலாத்த வஆத்த ஸகாத்த, இந்த ஆயத்துல முதல்லயே தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தை கொடுப்பது சம்பந்தமாக வந்து விட்டது. ஃபதக்கர ஸகாத்த மஅ ஸலாத்தி, தொழுகையுடன் ஜகாத்தை ஆரம்பத்திலேயே அல்லாஹ் கூறிவிட்டார். வதாலிக தலீலுன் அலா அன்னல் முராத பிகௌலிஹி வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, வதாலிக இதுவாகிறது, அதாவது முதல்லையே ஜகாத்தை சொன்னது என்பதாகிறது. தலீலுன் ஆதாரமாக அமைகிறது. ஹலா அன்னல் முராத பிகௌலிஹி வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி என்கிற அல்லாஹுடைய சொல்லை கொண்டுள்ள நோக்கம் லைஸ ஜகாத்துல் மஃப்ரூலா, கடமையான ஜகாத்தாக இல்லை என்பதுதான் நோக்கம் என்பதின் மீது இது அறிவிக்கிறது. முதல்லயே அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? திரும்ப ரெண்டாவது ஜகாத்தை எப்படி சொல்லுவான்? சொல்ல மாட்டான். அதனால ரெண்டாவது சொல்றது ஜகாத் அல்லாத வேறு கடமை. ஃபைன்னதாலிக்கு யகூனு தக்ராரன், அப்படி சொல்வது என்பது முதல்லையும் ஜகாத்தை சொல்லிட்டு ரெண்டாவதும் சொல்வது என்பது தக்ராராக ஆகிவிடும். அப்படி ஆகக்கூடாது என்று சொன்னால், தக்ரார் இல்லை இது வேறு அப்படின்னு சொல்வதாக இருந்தால் ஜகாத் அல்லாத வேறு ஒன்றுதான் என்பதைத்தான் இந்த வசனம் அறிவிக்கிறது. அதைத்தான் இந்த ஹதீஸும் தெரிவிக்கிறது என்று இந்த நூலாசிரியர் சொல்கிறார். சொல்லிவிட்டு வல்லாஹு அஹ்லமு, அல்லாஹ் மிக அறிந்தவன் என்கிற கருத்தையும் சொல்லி இந்த கருத்தை நிறைவு செய்கிறார். சரி, ஜகாத் அல்லாத வேறு கடமை இருக்கிறது என்பது இந்த ஆயத்த ஹதீஸுகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜகாத் நிறைவேற்றியதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு தேவைகள் இருப்பின் அந்த தேவைகளை பொருளாதாரத்திலிருந்து கொடுப்பது அவசியம் அப்படின்னு மாலிக் இமாம் அவங்க சொல்றாங்க. அது அல்லாம பெரும்பாலான உலமாக்களும் அந்த கருத்துல ஒத்துருக்கிறாங்க. மாலிக் இமாம் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, அடிமைகள் எப்படி உரிமை விடப்படணுமோ அது மாதிரி கைதிகள் விடுதலை செய்யப்படணும். கைதிகளை விடுவிக்கிறதுக்காக வேண்டி மக்கள் மீது பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது கடமையாக இருக்கிறது.
பொருளாதாரம் முழுக்க செலவானாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இமாம் மாலிக் அவங்க சொல்றாங்க. இது ஒரு ஒட்டுமொத்த ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. வத்தஃபக்கல் உலமாஹு, அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அலா அன்னஹு இதா நஸலத் பில் முஸ்லிமீன ஹாஜத்துன், முஸ்லிம்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால், தேவை இறங்கினால், தேவை ஏற்பட்டால், பஹத அதாயி ஜகாத்தி, ஜகாத்தை நிறைவேற்றியதற்கு பிறகும் முஸ்லிம்களுக்கு தேவை இருக்கிறது. ஃபைன்னஹு யஜிபு சர்ஃபுல் மாலி இலைஹா, அந்த தேவையின் பக்கம் பொருளாதாரத்தை திருப்புவது வாஜிபாக ஆகிறது, கடமை, அவசியம், செய்தாக வேண்டும் என்பதில் உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். கால மாலிகுன் ரஹ்மஹுல்லா, மாலிக் இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரஹ்மஹுல்லா, அல்லாஹ் மாலிக் இமாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. யஜிபு அலன் நாசி, மக்கள் மீது அவசியமாக ஆகும், கடமையாகும். ஃபிதாவு அஸ்ராகும், அவர்களுடைய கைதிகளை விடுவிப்பது, முஸ்லிம்களிலே உள்ள கைதிகளாக இருப்பவர்களை விடுவிக்கிறதுக்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்வது, அதற்காக உழைப்பது, பாடுபடுவது கடமையாக இருக்கிறது. அம்பாளுகும், அதுல அந்த கைதிகளை விடுவிப்பதில் அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் மூழ்கினாலும் சரிய, பொருளாதாரம் எல்லாம் காலியாகுது என்றிருந்தாலும் கூட அதை செய்வது கட்டாயம். வஹாதா இஜ்மாஹுன் நயவன், மீண்டும் இது ஒருமித்த கருத்தாகவும் இருக்கிறது. அதாவது மாலிக் இமாம் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது, பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஓகுவ, இந்த கருத்து, மாலிக் இமாமுடைய கருத்து, யக்வி அல்லது யுகப்பி, பலப்படுத்துகிறது, மஹ்தர் நாகு, நாம் எதை தேர்ந்தெடுத்தோமோ அதை பலப்படுத்துகிறது. நாம் எதை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நூலாசிரியர் அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார். நூலாசிரியர் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடியது என்ன, பொருளாதாரத்துல ஜகாத் அல்லாத வேறு சில பொறுப்புகள், கடமைகள் இருக்கிறது. அதைத்தான் இந்த கருத்து, மாலிக் இமாமுடைய கருத்து உறுதி செய்கிறது என்று சொல்லி, ஒபில்லாஹி தௌஃபீகு, அல்லாஹுவை கொண்டே பேருபகாரம் இருக்கிறது, அல்லாஹுவே எல்லா விஷயங்களையும் தெளிவை தந்தரல வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். இப்ப அடுத்து இந்த வசனத்திற்கான விளக்கம், வாத்தல் மால அலா ஹுப்பிஹி என்கிற வசனத்திற்கான விளக்கம், தப்சீர் மனார்ல என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத, தப்சீர்ல மனார்ல உள்ள அந்த கருத்தை நூலாசிரியர்கள் கொண்டு வந்து, பொருளாதாரத்துல ஜகாத் அல்லாத வேறு சில கடமைகளும் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இந்த வசனம் சம்பந்தமாக தப்சீரில் மனார்ல சொல்லப்பட்ட விளக்கங்களை இங்கு கொண்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது, நூலாசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த கருத்து என்னங்கிறத பாருங்க. அதாவது முதல்ல இந்த ஹுப்பிஹி உடைய லமீர் வந்து அல்லாஹையும் வைக்கலாம், மால் என்கிற பொருளையும் வைக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல விளக்கம் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும் பொழுது என்ன கருத்து வரும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹின் பிரியத்தால் பொருளை செலவு செய்யக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் வரும். சரி, இந்த ஹூவுடைய லமீர் மால் அப்படின்னு வச்சா, பொருளாதாரம் வச்சா, பொருளாதாரத்தின் மீது உள்ள பிரியத்தால் பிரியப்பட்டு கொடுக்கிறார். அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அதான் குர்ஆன் அல்லாஹ் சொன்னானே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பொருளாதாரத்தை, நீங்க விரும்பிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காதவரை நீங்க நன்மை அடைந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது ஒரு சஹாபி நபி இடத்துல வந்தாங்க, இந்த வசனம் இறங்கின உடனே, அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறானே, அதனால எனக்கு பிரியமான பைரஹாங்கிற தோட்டம் இருக்கிறது, எனக்கு ரொம்ப விருப்பமானது, அதை நான் செலவு செய்ய போறேன்னு. அப்படியா, சரி செலவு செய்யுங்க, அவங்க குடும்பத்தாருக்கு அதை கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வச்சாங்க. அதனால பொருளாதாரத்தின் மீது உள்ள பிரியத்திலையும் பொருளாதாரத்தை செலவு செய்யறதுங்கிறது இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து இந்த வசனத்துல சொல்லப்படுகிற இந்த பாத்தல் மால், பொருளாதாரத்தை கொடுப்பது, ஈத்தானா கொடுப்பது, இந்த கொடுக்குதல் என்பது ஜகாத் அல்லாத ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை தான், வாஜிபு தான், அதுவும் ஜகாத்தை போன்றதுதான்
அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க உஸ்தாது இமாம் அவங்க யார் அப்படின்னு கேட்டா அவங்களுடைய பெயர் அந்த கொடுத்துருக்கு பாருங்க, அஷேக் முஹம்மது அபுதா அப்படிங்கிறவங்க தான். அவங்க தான் இந்த கருத்தை சொல்றாங்க. சக்காத் அல்லாத வேறு கடமையும் இருக்கிறது, அதை தேவையுடைய நேரத்துல அந்த தேவையை நிறைவேற்றி வைக்க வேண்டும், அது நிர்பந்திக்கப்பட்ட மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ரொட்டி துண்டு தேவையுடைய ஒரு மனிதர் இருந்தார் என்று சொன்னால், எந்த மனிதரிடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ரொட்டி இருக்கிறதோ, ஒரு ரொட்டி துண்டு இருக்கிறதோ அதை கொண்டு போய் கொடுக்கணும். அதே மாதிரி தனக்கு போக எக்ஸ்ட்ரா ஆடை இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஆடைக்கு யாராவது தேவை உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஆடையை அவர்களிடத்துல கொடுக்கணும். இப்படி தனக்கு தேவைக்கு போக, தன் குடும்பத்திற்கு தேவை போக வேறு யாராவது மனிதர்கள் தேவைப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேவையை அடைக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனத்துல இருந்து அந்த இமாம் அவர்கள் நமக்கு ஒரு விளக்கத்தை தர்றாங்க. அதை தொடர்ந்து ரெண்டாவது எப்படின்னு சொன்னா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இந்த பொருளாதாரத்தின் உள்ள பிரியத்துல அவர் யாருக்கெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பாரு, அனாதைகளுக்கு கொடுப்பாரு, ஏழைகளுக்கு கொடுப்பாரு, அதே மாதிரி வழிப்போக்கர்களுக்கு கொடுப்பாரு, யாசிக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பாரு, அடிமைகளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே பொருளாதாரத்துல உள்ள ஜகாத் அல்லாத வேறு கடமைகள் அப்படிங்கிற பட்டியல்ல கொண்டு வர்றாங்க. இந்த இமாம் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் விளக்குகிறார். சொந்தக்காரர்கள்னா யாரு, அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறது, அவர்களுக்கு மற்ற சொந்தக்காரர்கள் வசதியானவர்கள் இந்த ஏழை சொந்தக்காரர்களுடைய ஏழ்மையை துடைக்க வேண்டும், அதை நீக்க வேண்டும், அது ஏழை செல்வந்தர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதனுடைய விளக்கத்தை தருகிறார். அதற்கு பிறகு அனாதைகளை பொறுத்த அளவிற்கு அவருடைய அந்த அனாதையினுடைய பொறுப்பாளராக இருந்த தந்தை இறந்து போய்விட்டார். அதனால் அந்த பொறுப்பு யாரை சாருகிறது என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய செல்வந்தர்களை சாருகிறது. அந்த சமுதாயத்தினுடைய செல்வந்தர்கள் தான் இந்த அனாதைகளுக்கு பொறுப்பாளர்களாக இருந்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்கிற ஒரு விளக்கத்தையும் அந்த இமாம் அவர்கள் தருகிறார்கள். அதற்கு பிறகு மிஸ்கீன்கள், ஏழைகள். ஏழைகள்னா யாரு? சம்பாதிக்க முடியாதவர்கள், சம்பாதிக்க இயலாதவர்கள் தான் ஏழைகள். அவர்களால் அவர்களுடைய தேவையை போக்கிக் கொள்ள முடிகிற அளவிற்கு சம்பாத்தியம் அவர்களுக்கு இல்லை. அதனால் வசதி உள்ளவங்க அந்த ஏழைக்கு உதவுவது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தர்றாரு. அதற்கு பிறகு இப்னு சபீல், வழிப்போக்கர்னா யாரு அப்படின்னு, பாதையின் மகன். இபன்னா மகன், சபீல்னா பாதை. பாதையின் மகன்னா யாரு? பாதையில் வழி துண்டிக்கப்பட்டு நிர்கதியாகி நிற்கக்கூடியவர், செல்வதற்கு வழி இல்லாம, கையில பணம் இல்லாம, காசு இல்லாம நிற்பார். அவருக்கு அந்த நேரத்துல தாய் யார், தந்தை யார் அப்படின்னு கேட்டா பாதை தான். அந்த பாதையில உள்ள அந்த மக்கள் தான் அவர்களுக்கு, அந்த வழிப்போக்கருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பார்கள். அவருக்கு இவர்கள் இரக்கம் காட்டணும், வேண்டிய உதவிகளை ஒத்தாசைகளை செய்யணும். அதோடு சேர்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்னு சபீல் என்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார், பாதையின் மகன் அப்படின்னு சொல்லி. அதனால் இதுல இப்படி ஒரு வார்த்தையே வேறு யாரும் கையாள முடியாது. அவ்வளவு நுட்பமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கையாண்டிருக்கிறான். இதை விட ஒரு சிறந்த ஒரு வார்த்தைய பயணத்துல நெருக்கதிக்கு ஆன மனிதருக்கு சொல்ல முடியாது என்கிற ஒரு கருத்தையும் தெரிவித்துவிட்டு, அதற்கு பிறகு அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா எல்லாருமே தந்தையாக தாயாக ஆயிடுவாங்கன்னா தன்னுடைய பகனுக்கு, பிள்ளைக்கு அவங்க தானே உதவி செய்யணும். அதை உதவி செய்யவும் தூண்டுகிறது. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி பாதையில சிரமம் வரும், கஷ்டம் வருங்கிறதுக்காக வேண்டி
பயணப்படாமல் இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று செல்வந்தர்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். அதனால் தைரியமாக பயணிக்கலாம் என்கிற அந்த தைரியத்தையும் இந்த வசனம் ஊட்டுகிறது என்கிற ஒரு விளக்கத்தையும் அந்த இமாம் அவர்கள் தருகிறார்கள். அதற்கு பிறகு அடுத்து யாசிக்கக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பின்னால கொண்டு வந்திருக்கிறான். யாசிக்கக்கூடியவங்க அவங்க இடத்துல இல்லாம தானே கேட்கறாங்க. அவங்கள முதல்ல அல்லாஹ் சொல்லிருக்கலாமே, ஏன் பின்னால சொன்னா அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்காம இருந்தா சரி, ஆனா கேட்கறாங்கல்ல, கேட்கும் போது தாராளமா கிடைச்சிருங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாசகம்ங்கிறது மார்க்கத்துல ஒரு நிர்பந்த நிலையில தவிர அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது நிர்பந்த நிலை போக்குற வரைதான் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிர்பந்த நிலை போயிடுச்சுன்னா அடுத்து யாசிக்க கூடாது. யாசிக்கிறதுங்கிறது ஹராமு. அப்படி இருக்கவே அவங்க யாசிக்கிறார்கள். அப்படி யாசிக்கவே அவர்களுக்கு கிடைக்கவும் செய்கிறது, மக்கள் கொடுக்கிறார்கள் என்கிற காரணத்தினால், இப்படி ஒரு நிலையில் யாசிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அந்த யாசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிந்தி லேட்டாக கொண்டு வந்திருக்கிறான் என்கிற விவரத்தை நூலாசிரியர் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அடிமையினுடைய விஷயத்தை பற்றி விவரிக்கிறார்கள். இந்த அடிமைகளை வாங்கணும், விற்கணும், அவர்களை உரிமை விடணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்துல அடிமைகளை கொண்டு வந்து சொல்கிறான். அவர்கள் ஏதாவது தொகை சீட்டு எழுதி கொடுத்து, அதாவது இவ்வளவு தொகை நான் தந்துட்டு நான் விடிய உரிமை சீட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பெயர், அந்த மாதிரி சீட்டு எழுதி கொடுத்துட்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தொகையை ஒப்படைப்பது செல்வந்தர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அதையெல்லாம் செல்வந்தர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விவரத்தையும் சொல்கிறார்கள். அவர்கள் அடிமைகள் அடிமைகளாக வாழறதுக்கே படைக்கப்படலை, அவங்க சுதந்திரமானவர்களாக வாழணுங்கிறதுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டார்கள். ஆனால் ஏதோ நிர்பந்தத்தின் காரணத்தினால் ஒரு வழி இல்லாமல் அவர்கள் அடிமையாக ஆகிவிட்டார்கள். ஆதலால் அவர்கள் சுதந்திரமானவர்களாக ஆக்கப்படணுங்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்தினுடைய தொகையில இருந்து இவர்களுக்கெல்லாம் செலவழி செய்ய வேண்டும் என்கிற விவரங்களை இந்த நூலாசிரியர் சொல்கிறார். பாடத்தினுடைய முன்னோட்டத்தை நாம் பார்த்து விட்டோம். வாசகத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் வஃபி தஃப்சீரில் மனார் இதிலிருந்து நாம வார்த்தைக்கான பொருள் பாடத்தை நம்ம பார்க்கணும். அதை அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.